நம்மளுடைய சிம்மராசி மாணவர்கள் நம்மளுடைய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறனால கல்வியில முதன்மையான மாணவர்களாக வெற்றி பெறுவார்கள். அவங்க என்ன படிப்பு படிக்க நினைக்காங்களோ, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துல ரிசல்ட் ஆல்ரெடி எல்லா இதுக்குமே ரிசல்ட் வரும். ஸோ, அப்ப இந்த ரிசல்ட்ல அதிகமான ஸ்கோர் வாங்கக்கூடிய அமைப்பு, அந்த இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்காவா இருக்கும். இந்த காலேஜ்ல சேர்ந்தா எனக்கு லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிற காலேஜ்ல இவங்களுக்கு சீட் கிடைச்சிரும். வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். தாராளமாக போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம சிம்மராசி மாணவர்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே, படிக்கிற படிப்பு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. 2 டிகிரி வாங்கணுங்கய்யா அப்படின்னு நினைக்கிறவங்க 3 டிகிரி வாங்குற அளவுக்கு இவங்களுடைய முயற்சி சூப்பராக இருக்கும். ஓகே சார். அவங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனைல இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை சரியாகுமா சார்? அதாவது சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். 6க்குரியவன் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். ஸோ அப்போ 6க்குரியவன் 8ஆம் இடத்துல அமர்ந்து நிறைய தேவையில்லாத நம்பிக்கையின் அடிப்படையில் விரய செலவுகளை செய்து மாட்டிக்கிட்டாங்க. அதே போல் நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ இப்போ குரு பகவான் இவங்களுடைய 6ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக கடன் சுமையினது படிப்படியாக குறைவாங்க. இப்போ ஒரு குறைஞ்ச இந்த ஒரு வருஷத்துக்குள்ள குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கடன்லேருந்து ஒரு 50-60% குறைஞ்சிருச்சுப்பா, அப்பாடி நிம்மதிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், அதாவது நோய் நொடி சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம். 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை குறிக்கக்கூடிய பாவம். அதாவது சிவியர் கண்டிஷன் சொல்லுவோம், அதாவது எமர்ஜென்சி வார்டில் வைக்காம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 8ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய செயல்பாடு. அப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கறனால, சனி பகவான் ஆல்ரெடி 8ஆம் இடத்துல இருக்கனால இவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பயண ஸ்டேஜில் இருந்தால் கூட அதை அப்படியே மாற்றி இந்த குரு பார்வை மூலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதிகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும்.